அண்மைச் செய்தி. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் ஏற்படும் வெள்ள அபாயத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தெற்கு பக்கிங்காம் கால்வாயிலிருந்து கடல் வரை வெள்ளப்போக்கி கால்வாய் அமைக்கும் பணி ரூபாய் 91 கோடியில் மேற்கொள்ளப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் ஏற்படும் வெள்ள அபாயத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைய தினம் நீர்வளத்துறை சார்பாக புதிய அறிவிப்புகளை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்புல ஒரு அறிவிப்பாக சென்னை மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை தணிப்பதற்காக ஒரு திட்டத்தை அமல்படுத்த இருப்பதாக தெரிவித்திருந்தார். அது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கான திட்டம் எனவும், தெற்கு பக்கிங்காம் கால்வாயிலிருந்து கடல் வரைக்கும் நேராக வெட்டப்படக்கூடிய வெள்ளப்போக்கு கால்வாய் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்படும் என்ற ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தீவிர வெள்ள தணிப்புக்காக ஒருங்கிணைந்த 12 வெள்ள மேலாண்மை பணிகளை ரூபாய் 338 கோடி ரூபாய் மதிப்பில் செய்து வருவதாகவும், அதில் 91 கோடி ரூபாய் மதிப்பில் தென் சென்னையில வெள்ள அபாயத்தை குறைக்கும் வகையில இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த மானிய கோரிக்கையில அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த அறிவிப்பு மூலமாக சென்னையில பள்ளிக்கரணை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அந்த அபாயமானது தணிக்கப்படும் எனவும், அதே நேரங்களில் சதுப்பு நில பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்குவதை உறுதி செய்தாலும் வெள்ள நேரங்களில் தண்ணீர் வடியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலை போக்கி இந்த கால்வாய்கள் மூலமாக கடலுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதற்கான திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனவும், அதற்கு 91 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.